எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஸோ இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மாசமாக தான் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். என்னப்பா தொடங்கும் போதே இப்படி சொல்றியா அப்படின்னு நான் என்ன பண்ணுறது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படி தான் இருக்குது. என்னென்னா, நான் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பண்டான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அது உடல் உபாதைகள் ஆகட்டும், இதையே நல்லா தான் இருந்தேன், ஒன்றுமே இல்லை, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒன்று சரி ஒன்று இன்னொன்று சரி ஒன்று இன்னொன்று எரிச்சலாக இருக்கியா அப்படிங்கிற ஒரு மனோநிலை நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும். சரிங்களா, இப்போலேருந்தே அப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். முருகரை பூச்சிக்குங்க, நல்லபடியான ஒரு நல்ல ஒரு மாறுபாடான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். அண்டு மறைமுக எதிரிகள் உண்டுங்க. நீங்க யாருக்கிட்ட என்னத்தை பேசுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா பேசுங்க. தேவையற்ற வம்பு வழக்கு சண்டை அப்படிங்கிறதுக்குள்ள போகவே போகாதீங்க. சரிங்களா, அது உங்களை கமான் அப்படிங்கும். நீங்களும் விருச்சிக ராசிக்காரங்க வரையா பார்த்துக்கிறேன் ஐய போன ஒன்றையா நான் சொல்லிட்டு அப்படின்னு போவீங்களா? உங்களுக்கு தான் பிரச்சனையே வரும். அவன் போட்டு சாத்திட்டு போயிடுவான் தேவை போச்சு. நீங்க தான் சிக்கிக்குவீங்க. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த விஷயத்துலலாம் நாம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குன்னு மாறிடும். கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஸோ என்ன சாப்பிட்றோம், நம்மளுடைய தூக்க பழக்கம், அதுக்கப்புறம் உடல் பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் நல்ல பலன் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் வருமானம் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது நோ இஷ்யூஸ். வருமானத்தில் கொஞ்சம் கூட ஒரு டவுனான ஒரு டைமில் தான் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. நான் இந்த ஒரு மாதமாக அப்படி தான் நம்ம கடக்க வேண்டிய ஒரு சூழல். அதோடா எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுதே, எனக்கு டெய்லி ஏன்னா 8,000, நானும் 10,000 வரும்னு பார்க்குறேன். அது 7 இருக்கு. இப்படியே வண்டி ஓடிட்டு இருக்குது. இந்த பிப்ரவரி மாதமும் அப்படித்தான் இருக்கும். ஸோ இவ்வளோ நாளில் பழகி இருப்பீங்க. அந்த அடியை வாங்கி கொஞ்சம் இந்த ஒரு மாதம் அப்படியே தள்ளிடுங்க. சரியாப்போ சரிங்களா, பின்ன பார்த்துக்குவோம். சரியா போயிருந்து சொல்ல பின்ன பார்த்துக்குவோம், மார்ச் வரும்போது பார்த்துக்குவோம். இப்போதைக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படி தான் இருக்குது. தொழில் ஓடுதுங்க, பிரச்சனை இல்லைங்க அப்படின்ட்டு. வருமானம் மட்டும் கொஞ்சம் இன்னும் வேலை வந்தால் நல்லா இருக்கும். அப்படி தான் இருக்குது. ஸோ ஓடட்டும். சரிங்களா, அடுத்து நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஊதியம் கொடுக்குறப்ப உங்கள் கையில் இருந்ததுன்னா சந்தோஷங்க. சரிங்களா, தேவையற்ற இந்த வாக்குகள் கொடுத்து காப்பாற்றிட்டீங்கன்னா சந்தோஷங்க. சரிங்களா, இந்த பிப்ரவரி மாதம் இப்படித்தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கவனமாக இருந்து நடந்துக்க விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப அவசியமாக பார்த்து நடந்துக்க வேண்டியது முக்கியம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் மட்டும் சலிக்கிற ஆள் கிடையாதுங்க. என்னடா என்னை போட்டு அடிக்கிறீங்களா, பார்த்துக்கலாண்டா, எவ்வளோ பேர் அடிப்பீங்க, எனக்கு இந்த நாள் வராமையாட போயிட ஓடுறாண்டா பார்த்துக்கலாண்டா, அந்த ஒரு வீரமும் அந்த ஒரு வேகமும் கண்டிப்பாக உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த பிப்ரவரி மாதமும் வண்டி அப்படி தான் ஓடப்போகுது. ஜெயிக்கிறதுக்கு நாள் வரும். அதனால மனம் துவண்டு மட்டும் போயிடாதீங்க, அடிச்சு தள்ளிட்டு ஊடுங்க. இப்பெல்லாம் நல்ல ஒரு டைம் இருக்கு. இந்த அரசு துறையோ இல்லை வங்கி கணக்கு வழக்கு அடிச்சு தள்ளி நிறுத்துங்க. இந்த வர்த்தகம் சுய தொழில் அப்படின்னு பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாமே பிரச்சனைகள் இதுக்குதான் செய்யுது. அடிச்சு நவுத்துங்க கண்டிப்பா. ஆனா கவனமா அடிச்சு நவுத்துங்க. எங்கேயாவது உரைக்க முடிய செவத்துல போய் முடியுன்னா அப்புறம் நமக்கு தான் அது பாதிப்பு. ஸோ அதனால கணக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முட்டி மோதி போங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சிறு ஒரு மாறுபாடான ஒரு தன்மைகள் இருந்தாலுமே தைரியமா அப்படி வீடு கொண்டு போற அளவுக்கு தாராளமா முடியும். அந்த பிப்ரவரி மாசத்தை அப்படியே வீடு கொண்டே தாண்டிடுங்க. ஒரு 28 நாள் தானே, அப்படியே தாண்டிடுங்க. சரிங்களா, என்ன நடந்தாலும் சரிங்க, உங்களுடைய நிம்மதியை மட்டும் யாருனாலையும் குலைக்க முடியாத போடா நாம அங்க தடியா இல்லையா. ஸோ அதனால நம்ம மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா பரவாயில்ல, எப்படி இருக்க, சந்தோஷமா இருங்க, ஒன்றும் இல்லை, அது அப்படியே பழைய பூச்சியா நல்லா தான் இருக்கு, அது இருக்கு. சரிங்களா, இருக்கிறதுக்கு இல்லறம் இருக்கா, இருக்கு. ஏதோ பேசுறதுக்கு 4 பேர் இருக்காங்களா, இருக்கு. ஒரு போக்குவரத்துக்கு ஒரு வண்டி வாகனம் இருக்கா, இருக்கு. பிரச்சனை இல்லை, ஓடுது. இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ இருக்கா, இருக்கு, ஓடுது, அப்படி ஓடிட்டு இருக்கு. சரிங்களா, அதனால குறைகள் இல்லை, அப்படி நிம்மதிக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம அப்படி ஓடுது. ஒருவேளை கல்யாணம் மூச்சு எங்காவது குழந்தைகளை பத்திருந்தீங்க அப்படின்னா அவங்கனால உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்க குழந்தைகள்னாலும் உங்களுக்கு ஒரு தொந்தரவுமே கிடையாது. சொல்ல போனா உங்களுடைய நிம்மதியே அந்த குழந்தைகளை பார்த்தா தான், அந்த குழந்தைகளோட வயன்னா தான். உங்க குழந்தைகள்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் வயசுல முதிர்ந்தவர்கள் ஆயிருக்காங்கன்னா அவங்க கூட பேசுற பேச்சும் கூட கொஞ்சம் நீங்க தான் பிரச்சனை, நீங்க தான் கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்க கூட ஒரு நல்ல இன்முகம் கொண்டு பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, அதான் அவன் மனசுக்குள்ள இவ்வளோ வாசம் இருந்ததா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நான் இவ்வளோ நாள் இருந்துக்கினேங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். பிள்ளைகள் உங்களுக்கு உண்மையாலுமே நிம்மதியும் சோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதத்துல
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமே உங்களுக்கு உள்ளதா எமனா வந்திருக்குன்னு இருந்தால் அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பட் இப்போதைக்கு கோச்சார பலன் அப்படிங்கிறது நல்லபடியான ஒரு பலனாகவே இருக்கு. மகிழ்ச்சி. அண்ட் வாழ்க்கை துணை அதுதான் பாவப்பட்டது. சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி கட்டிட்டேன், அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை வாழ்க்கை துணைக்கு உண்டு. அதுக்கு உண்டான மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா, எப்படி நான் பிள்ளைகள் தான் நமக்கு நிம்மதினு சொன்னோம், அதே போல வாழ்க்கை துணைனால் நமக்கு 100% நிம்மதி அப்படிங்கிறது உண்டு. அதுக்கு முதல்ல நீங்கள் அவங்க கூட இருக்கணும். ஸோ அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. ஸோ வாழ்க்கை துணையால் நமக்கு எந்த விதமான இன்னல்கள் அப்படிங்கிறது இல்லை, நல்லபடியாகவே இருக்கு. அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தாய் தந்தை மாமனார் மாமியார் அவங்களால எந்த விதமான குறைகளும் இல்லை, நல்லபடியாகவே இருக்கு. ஸோ ஓவரால் பொது பலன் அப்படிங்கிறது நல்லபடியான ஒரு பலனாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இருக்குதான் செய்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது நான் ஒன்று நினைக்காத நடக்குன்னு இருக்குதான் செய்து அப்படிதான் சொன்னேன். பட் என்ன நடந்தாமோ எதிர்கொண்டு போறதுக்கு உண்டான அந்த ஒரு தைரியம் பாருங்க, அது இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சந்தோஷமா இருங்க. பிள்ளைகளுடைய படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடியவங்க, கல்லூரி படிக்கக்கூடியவங்க, இந்த பிஜி யூஜி படிக்கணும். இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க பிரச்சனை இல்லை, சின்ன பசங்க பிரச்சனை இல்லை. இந்த யூஜி பிஜி மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வண்டி வாகனங்களில் போகுது, அனாவசியமாக சண்டைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. தேவையற்ற தொந்தரவுகளை உள்ளே இழுத்துட்டு வந்துருக்காதீங்க. ஸோ அதைத்தான் சொல்கிறேன். அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க போகாமல் பிடிக்கணும், அவன் உழுப்புறாமல் போகிறான்னு நாமளும் சேர்ந்து ஏன் போவோம் என்னங்கிறீங்க. ஸோ அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்வது அப்படிங்கிறது சாலச் சிறந்தது.